போட், சாரல் சுர்கா லேமிட், ஐரின் கேமல், கோல்டன் ஷீல்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ராவல் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் இன்சூரன்ஸ், சிங்கிள் ட்ரிப், கோல்டு, மல்டி ட்ரிப், ஸ்டூடெண்ட் ட்ராவல். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இன்சூரன்ஸ், மெரின் டிரான்சிட், ஒர்க் உமன் காம்பன்சேஷன், குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், சோக்ஸ்மா, மேரின் ஓப்பன் இன்சூரன்ஸ். ஃபயர் இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹவுசிங் சொசைட்டிஸ்க்கு பர்சனல் இன்சூரன்ஸ் பாலிசியும் வந்து இருக்குது. அதர் இன்சூரன்ஸை பொறுத்தவரைக்கும் முன்னாடி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதான் பார்த்தீங்கன்னா அதர் இன்சூரன்ஸ் இன்ஃபோஸ்குள்ளே வந்து வரும். கிராப் இன்சூரன்ஸ், என்ஆர்ஐ இன்சூரன்ஸ், சைபர் இன்சூரன்ஸ், ஐசிஐ பாரத், கிரிச் சக்ஷா பாலிசி, கம்ப்ளீட் ஹோம் ப்ராடக்ட். ரெனிவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் பாலிசி எல்லாமே ரெனிவல் ஆகும். கார், பைக், ஹெல்த், ட்ராவல், பிஸ்னஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெனிவலுக்குள்ளே வந்து வந்துடும். கிளைம்ஸை பொறுத்த வரைக்கும் மோட்டார், ட்ராவல், ஹோம் இன்சூரன்ஸ் அண்ட் ஓலா, ரெட் பஸ் கிளைம்ஸ், கார்பரேட் கிளைம்ஸ், மொபைல் கிளைம்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான கிளைம்ஸ் எக்கச்சக்கமானது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எந்த பாலிசி ரிலேட்டடாக நீங்கள் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து இந்த ஐசிஐசிஐ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சு உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். லைவ் சாட் கூட இருக்குது. உங்களுக்கு எதுவும் டவுட் வேணும் அப்படின்னா உடனே லைவ் சாட்டாக நீங்கள் சேட் பண்ணி கூட உங்கள்கிட்ட கேட்டுக்க முடியும். கால் பேக் கூட இருக்குது. ஸோ கால் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து இதுக்கு வந்து இது பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கார் இன்சூரன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கார் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு 2094 ரூபா நீங்கள் கட்டினாலே போதும் உங்களுக்கு கார் இன்சூரன்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அது என்னென்னலாம் அடங்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்து எந்த வித அமௌண்ட்டுமே வாங்காமல் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதாவது நீங்கள் எந்த தவறும் பண்ணாமல் அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய தவறுகள் மூலமும் கார் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த வித பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 15 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. 15 லட்சம் வரைக்கும் வருடத்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவான் அப்படின்ட்டு இருக்காங்க. என்சிபி மூலமாக உங்களுக்கு 50% வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அது கிட்டத்தட்ட 5900 அதாவது 6000க்கும் அதிகமான மக்கள் வந்து இது மூலமாக பயன்பெற்றிருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களோட அப்ளிகேஷன் மூலமாகவே இதில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டுமே உங்களால் பண்ணிக்க முடியும். கஸ்டமர் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியாலே பார்த்தீங்கன்னா 300க்கும் அதிகமான பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னால நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் மூலமாக நீங்கள் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு இன்சூரன்ஸுக்கும் எவ்வளோ கிளைம் ஆகும், என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் ஃபோன் கால் பண்ணி கேட்டாலே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து நிறையா கம்பெனியில் வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. பட் இவங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கன்சிடர் பண்ணுவதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படின்றபோது உங்களுக்கு வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லை என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார் கவரேஜ் ஃபுல்லாகவே இதாயிரும். அதாவது ஃபயர் ஆகுது, இல்லை ஒரு பூகம்பம் வந்துருச்சு, இல்லை ஒரு எர்த்குவாக் வந்துச்சு, ஒரு ஃப்ளட்டு வந்துருச்சு அப்படின்னா கூட அது எல்லாமே வந்து கிளைம் ஆகுன்றிருக்காங்க. நெட்வொர்க் கேரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6000க்கும் அதிகமாக இருக்குன்னு இருக்காங்க. கவரேஜை பொறுத்த வரைக்கும் கார் திருட்டு போனாலோ, ஆக்சிடென்ட் ஆனாலோ, இல்லை டெரரிஸ்ட் மூலமாக ஏதாவது ஆனால் கூட அவங்க எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. கிளைம் போனஸ் பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 15 லட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் கவர் வந்து ஆகும்னு இருக்காங்க. 9 ஆடான்ஸ் வந்து உங்களுக்கு சூஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி லீகல் லைபிலிட்டி எல்லாமே பார்த்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் சர்வே வித் இன்சா ஸ்டெப்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணதா சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸ்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார் வியர் டியர்ஸ் அந்த ஹைஜீனிங்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. டேமேஜ் ஆன டிரைவிங் அதாவது டிரைவர் மூலமாக ஏதாவது ட்ரக்ஸ் லிக்யூர் அப்படிலாம் இது பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட உங்களால் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் டேமேஜை பொறுத்த வரைக்கும் டிரைவரோட வித்தவுட் வேலிட் லைசன்ஸ் இப்போ ஒரு டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டிரைவர்கிட்ட வந்து ஒரு வேலிடான ஒரு லைசன்ஸ் இருக்கணும். அந்த லைசன்ஸ் எக்ஸ்பிரி ஆனாலோ இல்லை லைசன்ஸ் இல்லாதவங்க யாராவது ஓட்டி டேமேஜ் ஆனாலோ அதுக்கு வந்து அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டோம். அது மூலமாக வர்றதெல்லாம் எங்களால் கிளைம் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் டியூ டு வார், மிலிட்ரி, நியூக்ளியர் ரிஸ்க்கு ஸோ நீங்களே வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி அந்த கார் டேமேஜ் ஆனாலும் சரி அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கிளைம் பண்ணுறதுலாம் விஷயம் கிடையாது. உங்களுக்கு அதில் வந்து எல்லா விஷயங்களும் வந்து அடாப்ட் ஆகுது அடங்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு இதுக்குள்ளே வரல அப்படின்னா வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேணாம். பட் உங்களுக்கு அதுக்குள்ளே எல்லா விஷயங்களும் வருது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஆனாலும் இனிமே இதில வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இருக்கு. நான் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இதில ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸும் கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. உங்களுக்கு எப்பலாம் உங்களுக்கு வந்து அதாவது கஸ்டமர் சப்போர்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும், இல்ல அந்த விஷயங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த டைம்ல நீங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட்ட நீங்க கேட்டு கூட உங்களால வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க ரொம்ப தூரம்லாம் நீங்க போக தேவை கிடையாது. உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்லயும் சரி, மொபைல் அப்ளிகேஷன்லயும் சரி, அவங்க தெளிவாவே பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. நீங்க அத நீங்க படிச்சு பார்த்தாலே போதும். ஓகே. இதில இருக்கக்கூடிய மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு இன்னுமே வந்து இத பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எதுவும் புரியல அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி சொல்ல வந்து ட்ரை பண்றேன். அப்புறம் ஓகே. அவ்வளோதான் நெனைக்கிறேன். ம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேற அதில என்ன விஷயங்கள் இருக்கு அப்டின்றத வந்து ஃபியூச்சரா வந்து அப்டேட் பண்றேன். ம். இதில கொஞ்சம் பாலிசி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிசி தான். மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. பாலிசி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து இவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. அதாவது ஐசிஐசிஐ தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்றபோது, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து தெளிவா அந்த பேமெண்ட் இஷ்யூ அந்த மாரிலாம் எதுவுமே வந்து வராது. அவங்களே கிளியரா எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஸோ நீங்களும் வந்து ஓரளவு இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாவும் இருக்கும். இந்த இன்சூரன்ஸ் பத்தி டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள பத்தி நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன் டைம் நீங்களும் வெரிஃபை பண்ணிட்டு, உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரிலேட்டடா வேற எதுவும் டவுட் இருந்தா கூட, நீங்க வந்து இதில பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. பாய்.